அப்பா முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கி என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை அவரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரில் உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்தவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்ன பயப்பட? பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏண்டி அந்த போய் சொல்லிட்டு இருக்க? போன வாரம் தானே உழவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எதுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வந்தாலும் சொல்லி வாங்கி. அதுல எனக்கு எதுக்கு வருது? அதுல உங்க வகையில தான் வரும். அம்மா அப்படி செய்யலாமா? எப்படிடா கண்ணா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு குத்தலாமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவா? எப்படி சொல்லுவா? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவா. நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா கண்ணா. என்னடி சொல்லிட்டற அவனுக்கு? என்ன சொல்லிட்டற? அடிச்சனா ராசா. யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையறா சொல்லிட்டா. ஓ வகையறா என்ன பண்ணுவேன்? அப்பா பாரு அப்ப ஓயிஸ்டா ராசா நீ பூந்து. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எரும மாதிரி உள்ள போறான். என்னடா உங்க அப்பனே தான் கூறுகட்ட பையன் அவனே கத்தாதடா. அப்பாடா. ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்துறேன்னு பொய்ய வேற சொல்லிட்ட. இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. என்னய்யா? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. ஐயா மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ்ன்னு அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும் டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்ரூம் மூளை முடுக்கலையாச்சும் ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரியர் குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா அப்படியா? சாப்பிட்டு மாமா. குட்டி பண்ணாடி அவனு சாப்பிட்ட மாமா. அட பாவி மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இது என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சபாதி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. என்ன அப்பாங்கற? இல்லங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமானா பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமா போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறாங்க. அட பண்ணாட, எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுறா போல் இருக்கேன். இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையாருன்னு அவங்கள இருக்க ஒரு பொண்ணு. அப்படினா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிபட்டுடும்ல? யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் சைக்கிள் டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டு போவேன். மாமா அப்ப நான் போய்தான் ஆகணுங்களா? அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. வாடா. அம்மா அப்பா டேய் உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா. இருந்தா நமக்கு இல்லனா சாமிக்கு. நீ வா. வரேன் மாமா. ஐயா மாமா நீங்க வெளியில வந்தா நான் கதவு சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சாத்த தெரியாதா? உன் வேலைய பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. ஓ பின்னாடி ஆள் அனுப்புறேன். ஐயா என்னத்துக்கு? எப்படியும் புருஷன் போய் சேர்த்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிட்டு இருப்பான்? யோ அதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. இன்னும் என்ன மீட்டிங்கு? அடியே பாக்கியம் கனவை திறந்து பாதகத்தி செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் மேட்டர் நான் பாத்துக்கிறேன். பாக்கியம் சீக்கிரம் சொல்றேன். யா அந்த கருப்பிய டபுள் சேர்த்துக்கிட்டு டபுள்ஸ் படமா பாக்க போறேன். சைக்கிளே ஓடுறாடி. அந்த ஊர சேர்ந்து பேசுடா. என்னது சத்தம்? வந்து என்ன அத வந்தல்ல. அப்ப போய் நீ பேசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான் உங்கட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க. அந்த ஆளு என்ன மாமா அது? நான் கொலகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தானே படுத்துனா எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த? இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து வந்து 2 பேரும் ஒரே பஸ்ல தான் அவள வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்டவே உட்கார்ந்துட்டு கரெக்ட் டைமுக்கு செவரேறி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கை பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை கெடுத்து போறாங்க. நான் கலெக்டரா போக வேண்டியதா தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடிங்கிட்டு போறீங்க. இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல,
நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு எல்லாம் நீ கொடுக்குற சரியான இம்சை கிளம்புங்க எல்லாரும் ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு பணம் வரணும்னா இங்க வர முடியும். நான் எதுவும்டா என்னடா முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்க நீ. ஏய் முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அதை தேடி கண்டுபிடிடா. எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் பைத்தியார பயல. ஏண்டி பாக்கியம் அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியும்? காலங்காத்தால நீ ஏமா வீட்டு வேலையெல்லாம் செய்யற? அதை செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. அட மாமா எப்படி அங்க போய் படுத்துட்டு இருக்காரு? நீங்க எதுவும் எழுப்பலையே? இல்லையே. நல்ல வேலை தப்பிச்சீங்க. ஏ எழுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இப்ப பாருங்க வேடிக்கைய. போடடே. என்னங்க என்னங்க ஓசி சோத்த தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு 10 மணி ஆனாலும் எந்திரிக்கிறது இல்ல. எந்திரிங்க, எந்திரிச்சு போய் மாமாவை எழுப்புங்க. எல்லாத்துக்கும் நான் தான் போகணுமாடி? அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் போங்க. தூங்குறவன் எழுப்பி எவ்வளவு வாங்குறா? ஏ சித்தப்ப விடுஞ்சு எந்திரியா? அம்மா என்னடா? ஏய் அடிக்க. ஏய் உள்ள டவுசர் பண்ணலையா? கைய ஊக்கற எழுப்பியா? எழுப்பியா? ஏய் தர்மாசத்துக்கு போய் தொப்புல சுத்தி 16 ஊசி போடுங்க. அது நாய் கடிச்சா தாயா போடுவாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான் போடா. ஐயோ சித்தப்பா சீக்கிரம் வாங்க. கூப்பிடு ஓடியா ஓடியா. என்னது? நான் குளிக்கிறத உள்ள இருந்து எவரோ எட்டி பாக்குறான். என்னம்மா என்னாச்சு? கல்லால அடிக்கிறான். ஏய் போடா பாரு. எவன்டா வேண்டா வெளிய வாடா டேய். ஏண்டா எங்க வீட்டு பிள்ளைமனே கல்லு போடுறா நீ? இப்ப நான் குளிக்கிற ஏன் மேல கல்லு போடுறா? பேச்சு வார்த்தை நடக்கும்போது பானை ஏண்டா உடைக்க? அடிச்சி தட்டித மூடி இருக்குல பானை அப்புறம் வெளியில வரும். அப்ப யார் உடைச்சா? நானா போட. நீ ஏன் உடைச்ச? நீ மட்டும் நல்ல வருவாங்களான்னு பாக்குறியா? அதுக்கு நான் சும்மா இருந்தேன்னா கிளவ வாயை திறக்கிறான் பாரு. அந்த பொண்ணு தப்பா நினைக்கும்ல. என் வேர்த்து காட்ட வேணாம் காட்ட ஓ வேணாம். வீர் தங்க போய் காட்டு போ. டேய் நீ சவுண்ட் ஜாஸ்தி ஓட்ட நீ போடா முன்னாடி. யாத்தடி ஏய் சித்தப்பா உள்ள இருக்க பழசாலியா இருக்கா மூக்குல ஆள் குத்துறான். பழசாலி அப்ப நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. வா போலாம் வா. அண்ணே சித்தப்பா என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க? ஐயோ அடிக்கிறானேமா. அடிச்சாலும் பரவாயில்ல யாருன்னு பாருங்க. அப்ப கெஞ்சி கேப்பமா. கெஞ்சிரது நம்மளுக்கு கை வந்துங்களே. சார் சார் எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ண கூடாது சார். ஊர் விட்டு ஊர் தப்புங்க வந்து சார். பண்றது அசிங்க சார். நம்மலாம் ஒரு நாள் பக்கம் வெளிய வாங்க. யாரு இங்க பாத்த மாதிரி இருக்கு? யாத்தி மச்சான். ஏமாப்ல உங்களுக்கு அவளுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு ரைட் இருக்கு. நீ ஓபனா டீல் பண்ண வேண்டியதானே? அம்மா உங்க வீட்டுக்காரரு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பஞ்சாயத்து வேண்டி கிடக்கு? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க. அடி சித்தப்பு உன்னால மூச்சு பட்டு வரதா மச்சான் ஒரு 50 ரூபாயா? என்னங்க இது? என்ன கல்யாணம் ஆயி 2 புள்ளைக்கு தகப்ப. சரி நீ உன் பொண்டாட்டி மேல கல்லு எல்லாம் போட்டிருக்கிய? ஏன் போட்டனே? ஆ. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து கல்லு போட்டல. அந்த சிரிக்கி வேற ஆள் நினைச்சுக்கிட்டு பின்னால வந்து போரைய புத்தி விறகு கட்டி எடுத்து மண்டைய உடைச்சு விட்டா. ஐயோ ஆள் தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் நான் தான் தெரிஞ்சு பின்னாலதான். ஆஸ்பத்திரி கூட்டு போடல? அதுக்கப்புறம் தான் அடியே ஓவர். ஐயா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல இருக்கு. ஆமா சித்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாவடிச்சியா? அது இயற்கை மரணம்டா. ஏமாமா என் தம்பிய குஞ்ச லட்சணமா வரைஞ்சிருக்கலாமே. அதுவா அதே உங்க சின்ன மாப்பிள்ள யார் ஜாட இருப்பான்னு கேட்டேன். நான் என் ஜாட இருப்பான்னு சொன்னா அதான் இப்படி வரைஞ்சிருக்கா. நல்ல வேளை தாடியோட வரையல. தாடி எடுத்தா நான் இவ்வளவு கேவலமா இருப்பேனா? இதை விட கேவலமா இருக்கு. சரி போ ரைட். கையில வந்துச்சு வா. நம்ம புள்ள ஆறுமுகம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்கேதுங்கப்பா. நீங்க 2 பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும். உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்கணும். குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. ஏ பாக்கியா அடியா பாக்கியா என்ன? எங்கடி நம்ம டாக்டர்? யாரு? அதான் நம்ம புள்ளதான். ஐயா என் தம்பி வக்கீலுக்கு படிச்சானது உனக்கு பத்திக்கிச்சாங்க. என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீய நெருப்புங்கறாங்க உன் வாயில பத்திக்கிச்சு வருது. நல்ல வார்த்தையே வராதா? அவ்வளவு பயம் இருந்தா நட நம்ம வீட்டுக்கு போவா. ஆரம்பிச்சாயா? உன்னா வா போலான்றாயா? ஓடி அடிச்சு டாக்டர் டாக்டர். யார் மாப்பிள்ள டாக்டர்? அதான் மச்சான் என் மவன். ஓ படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பானா இல்லையேன்னு படிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அப்ப சாகர வரைக்கும் ஒத்த கால்ல தான் நிக்கணும். அப்ப சும்மா இருப்பு. டாக்டர் என்னப்பா கூப்பிட்டியா? அப்ப 100 கிராம் இடக்கல்ல மாதிரி இருக்கா. இவன் தான் டாக்டரா? அப்ப ஆளை பார்த்து இடப்படாத. பயங்கரமான ஆளு என் மவன். ஏண்டா மவனே படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா படிப்பெல்லாம்
கொடுத்தா வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். இதான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல. மாமா வீட்டுல வந்து வாசி தொத்துனிட்டு இருக்கு. வெரி ஃபுல். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரியே வந்திருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏண்டி பிள்ளைய பக்கம் சொன்னா குரங்க பத்தி அனுப்பியிருக்கே நீ. எப்படி எங்க ட்ரைனிங்? அது எங்க பிளட்டியா? பிளட்டா? அப்ப குரங்கு குடும்பம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது கிது. லல்லலா, லல்லலல்லலா, லல்லலா. யோ, என்னம்மா நீ என்ன நினைச்சுதானே பாடுன? ஒண்ணு நினைச்சதுக்கு பாடுறேன், என் பொண்டாட்டி நினைச்சு பாடுறமா. அப்போ நீ என்ன நினைச்சு பாடல? ஆத்தி. ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா பாடணும்னு தோணலையோ? ஏத்தா இப்ப பாட சொல்லி அடிச்சியா இல்ல பாடக்கூடாதுன்னு அடிச்சியா? பாடணும் தான் அடிச்சேன். இன்னொரு தடவை பாடும்போது லேட்டஸ்ட் பாட்டா பாடு. அடி எளவு மவளை. எங்கிட்டு எங்கிட்டு இங்கிட்டு தா, இங்கிட்டு. எங்களுக்கு தெரியும். ஆத்தடி மொல்லம்மா. என்ன எப்படி கிளம்பிட்டாளுங்க? லேட்டஸ்ட் பாட்டா கேக்குது. ஒரு மார்க்கமா தாப்பா அலையிறாளுங்க. இஞ்சி எடுப்பலாகி, மஞ்ச ஜவப்பலாகி, கள்ள சிரிப்பலாகி, மறக்க மனம் கூடுதில்லையே. யோ இங்க வாயா. நானாமா? ம். என்னம்மா? இப்ப யார பாத்தியா இஞ்சி இடு பழகின்னு பாடுன? ஓ இடுப்பு பத்தி தாமா பாடுனேன், உன்னை பத்தி தான் பாடுனேன். அடியா அடியா இவளைய தக்காளத்தை எப்படி நீ புருஷனை கையில அடிச்சா? இப்படி அடிக்கறியா? உன் கைய உடைச்சு அடுப்புல வச்சு வந்து தட்டுவானி. புருஷனுக்கு வீட்ல ஒழுங்கா சோறு போட்டு வச்சிருந்தீனா அவ எதுக்கு நீ முச்சந்தில உட்கார்ந்து பக்க பக்க என் புருஷனுக்கு சோறு போடலாம்ங்கறது நீ வந்து பாத்தியாடி? தெருவுல போற சண்டை பாரு கட்டி வந்துட்டா மாதிரி. நம்ம புள்ள கூப்பிடுறா என்னன்னு கேளு. என்னடா? ஏமா ஊர் பொம்பளைங்கலாம் சண்டை போற? அட வெட்ட புள்ளைய மாட்டிட்டாடி. பாக்கியம் அவன் பேச்ச கேட்காத. குடும்பத்தை பிடிச்சவ பாக்குறான். இங்க பாரு. அவன மேல அடி சிரிக்கி கம்போட வரானே. ஐயா. இந்தாயா நல்லா தின்னுட்டு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீரை ஆஞ்சு கொடுக்கறது? மலமாடா? அடியே நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. ஏன்னா உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, அதனால மலமாடும்போ. என்னடா பக்கத்துல வடை பாயசம் தராங்கம்மா. நம்ம வீட்லயே செய்யுமா. பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவோம்? வெள்ளிக்கிழமை எதுவுமே என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமனா மச்சானா எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு என்னடாச்சு? அது இல்ல மாமா, நமக்கு தான் சொந்தமா வீடு இருக்குது. சொன்ன இல்லாம எத்தனை நாள் தான் இங்க இருக்கறேன்னு கேட்டதுக்கு அடிக்க ஓடியாரு மாமா. சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறன பெருசுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. போ 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 போய் விளையாடு போ. சரியான காட்டம். என்னங்க கூப்பிட்டீங்க? என்னங்க? இல்லையா பாக்கியம்? எங்கம்மா? அங்கதான் எங்க போட்ட? நல்ல உள்ள போய் தேடி பாருங்க. கடிச்சதா? வாளி கிடைச்சிருச்சு. தூக்கு தூக்கு தூக்கு. போ. ச்சே, முதல்ல இந்த இத்து போன கயிறு மாத்தணும். இதே தொல்லையா போச்சு. அட பாவி மக்கா. என்னங்க? ஐயோ! டேய் எழுத சொன்னா மேல என்ன பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல? அப்பா, தகராறுக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா அப்ப நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஐயா! ஏய் உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரைய பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தடி கண்ட என் பரம்பரையில? பின்ன என்னயா? என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஓட்டு சிவப்பு ஓட்டுன்னு ஒட்டு ஓட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரிஞ்சப்பல அடிச்சு போல. என்ன அடிக்க கை வாங்கிட்டியா? இருவனா டேய் ஏமா கட்டின புருஷனை புள்ளை விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவமல்ல அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்த போய் மாவனே? எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டிட்ட நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி அவனை அடிக்க ஐயோ வேண்டாம். நான் அடிக்கவில்லைங்க. உங்க சத்தம் ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி அதை விடுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகராறு. தகராறுல தான்டா தகராறு இழுச்சாப்பல. என் புள்ள தகராறுக்கு சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு நீங்க சொல்றீங்க. நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? சண்டைக்கு சின்னதா போறதா பெரியதா போறதா? அட கூறுகட்ட பைய மாவனே, திரும்ப திரும்ப அதே கட்டு தொலைக்காதடா. ஏய் அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு என்ன ஏண்டி திட்டுற? அவன பத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டனா? நிப்பாட்டுங்க.
அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க, அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி இங்க வா. தம்பி, சின்ன சண்டைனா சின்ன போடு, பெரிய சண்டைனா பெரிய நான் போடு. அகை விடு. அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்கு கொஞ்சம் வாங்க? எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஏடா, இந்த குடும்பத்துல ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு. யாத்தி, ஐயோ விரட்டி வர்றாங்களே தெய்வமே, குளவரியில வர்றாங்களே. வா வா அதுக்கு அட எதுக்கு துரத்துறானுங்க? இல்ல சித்தப்பு, காலையில கம்மாய்க்கு போயிருந்தேன் சித்தப்பு. சரி. அங்க போன உடனே நீ சொன்னது நான் வந்துச்சு. நம்ம வடக்கு திரு முனியமா இருக்கல்ல, ஆமா அந்த மச்சக்கால போடாது. ஐயோ அவன் பெரிய கொலைகாரனாச்சே. குலகாரனா? ஏடா முன்னாடி கெடுத்து சீ, போறியா? அந்த மூஞ்சி போய் எவன் கெடுப்பான்? நீ சொன்னது நான் வந்து அவன் மேல கல்லு போட்டேன். மண்டை ரெண்டா உடைஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஆஸ்பத்திரி போறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. மண்டை பொழக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய கல்ல போட? இந்த மாதிரி கல்லு தான் போட்டேன். அட பாவி, இத்த பெரிய கல்லையே போட்ட. போடக்கூடாதா? போடலாம், இந்த கல்லையும் போடலாம், அந்த பாறாங்கல்லையும் போடலாம். அது எங்க போடணும் தெரியுமா? எங்க? உன் பொண்டாட்டி நைட் தூங்கிட்டு போல அவன் தலையில போடு. போடா பைத்தியாரா. ஐயோ முனியம்மா செத்து போயிட்டாளே. எது கல்லு போட்டு முனியமா செத்துட்டாளா? சித்தப்பு என்னை காப்பாத்து சித்தப்பு, முனியமா செத்துட்டாளா? காப்பாத்து. யார் சார் நீங்க? யாரா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உன் மகன் யார்? சித்தப்பா நீ எனக்கு? இது பாருப்பா, நீ ஊருக்கு திரும்பி போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. 1 2 3 சொல்றேன். இப்போ ஓட ஆரம்பிச்சினா மதிய சாப்பாடுக்குள்ள ஊர் போய் சேர்ந்து. என்ன சித்தப்பு சொல்ற? 1 2 3 கொலைகாரனாக்கி விட்டுடு. அங்கதான் அவனுக்கு இங்கிட்ட போறாங்க. போறாங்க. அப்பா